ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன் பேனில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகா ஆனியன்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி எதுக்காக 6 பழம் எடுத்திருக்கேன்னா, மல்லியில் இருக்க கசப்புத்தன்மை போகிறதுக்காக 6 பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த புதினா அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மல்லி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறது நம்ம பேனில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க மல்லி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வரணுங்க. ஃபஸ்ட் நம்ம ஊற்றும் போது பச்சை கலரில் இருக்கும் உங்களுக்கு, அது நல்லா வற்றி கலர் மாதிரி இப்போ வந்திருக்கு பாருங்கள். இதுவுமே இந்த தண்ணி நல்லா சுண்டி நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான அளவுக்கு அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நான் 3 கப்பு தண்ணி இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேனை போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் 15 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். நல்லா ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் விசில் போட்டு அப்படியே வச்சுருங்க. திருப்பியும் சிம்மில் இருந்து நார்மல் இதுக்கெலாம் கொண்டு வராதீங்க. உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் பேன் ஓப்பன் பண்ணி கலரி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மல்லி ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மல்லி ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.